பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி 12வது நாளாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? கள விவரம். வணக்கம். 2021ஆம் ஆண்டு திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவதை ஒவ்வொரு நாளும் வேடிக்கையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது 12வது நாளை எட்டியிருக்கிறது. இவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய பிரதான கோரிக்கை என்பதே பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான். இதற்கு முன்பாக பணியாற்றியவர்கள், அதாவது 12-13 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பணியாற்றினாலும் எங்களுக்கான மாத சம்பளம் என்பது 12,500 தான் இருந்து வருகிறது. இதனை பணி நிரந்தரத்துடன் கூடிய ஊதிய உயர்வு என்பதனை கொடுக்க வேண்டும் என்பதையே தொடர்ச்சியாக இவர்களுடைய போராட்டத்தின் கருப்பொருளாகவும் இருந்து வருகிறது. தாங்கள் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது ஒளிப்பதிவாளர் மதன்ராஜ் நேரலையில் காட்டி வருகிறார். போராட்ட களத்தில் இருப்பவர்கள் தங்களது பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாமல் தற்போது இந்த போராட்டத்தை தொடர்ந்து வலியுறுத்தி நடத்தி வருகின்றனர். பள்ளி கல்வித்துறை இவர்களுடைய அந்த கோரிக்கை என்பதனை ஏற்கக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தனர். அப்போது 2,500 ரூபாய் சம்பளம் ஊதிய உயர்வாக கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். ஆனாலும் அதனை நிராகரிக்கப்பட்டு தற்போது பணி நிரந்தரம் என்பதுதான் எங்களது முக்கிய பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருவதாக தங்களுடைய போராட்டம் என்பதனை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். டிபிஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடக்கூடிய நிலையில் இன்று இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களிடமே கேட்போம். உங்களுடைய போராட்டம் 12வது நாள் எட்டிருக்கு. நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணலான் இருக்கீங்க? அரசு அளவில் பள்ளிக்கல்வித்துறையில பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா? சார், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு தற்போதைய முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமாகிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடும் பொழுது ஒரு செய்தியை சொன்னார். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், இதை நான் குருட்டாம்போக்கில் அடித்து விடலை, இதை நல்லா ஆய்வு செஞ்சு இதற்கான குழுவை அமைச்சு, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு, சட்ட வல்லுநர்களை கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற முடியும் என்கிற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறோம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே இன்று என்ன சொல்கிறார்கள்? 4 ஆண்டு ஆய்வு வச்சு ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டே முடிய போது. இந்த தருவாயில எங்களுடைய சங்கம் சார்ந்த நிர்வாகிகள், அதாவது இந்த போராட்ட குழு சார்ந்த நிர்வாகிகள் சென்று சந்திக்கும் போது சட்ட சிக்கல் என்று சப்பையான ஒரு காரணத்தை தெரிவிக்கின்றனர். சட்ட சிக்கலை எப்படி போக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே தெரிவித்துள்ளார். அதை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடும் முன்னர் வெளியிட்ட அந்த காணொலியை அவர் காண வேண்டும். அது மட்டுமல்லாமல் தினம் தினம் நாங்கள் செத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் தவிப்பது. இங்கு கடைகோடி மாவட்டங்களில் இருந்து அனைத்து பகுதி ஆசிரியர்களும் வந்துள்ளனர். வெறும் சொற்ப ஊதியமான 12,500 வாங்கிக் கொண்டு நாங்கள் எப்படி வாழ முடியும்? ஒன்று வாழ்வோம் இல்லை வீழ்வோம் என்கிற முடிவிலே இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இன்று 12வது நாள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பொங்கலை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் சொந்தங்கள் பொங்கலை புறக்கணித்து கருப்பு பொங்கலாக அறிவித்து நாங்கள் கொண்டாடினோம், போராட்டம் நடத்தினோம். அந்த சூழ்நிலையிலே ஆசிரியர் கண்ணன் அவர்கள் உயிரிழந்தார். அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்கிறவங்களுக்கு கூட கருணை காற்ற இந்த தமிழ்நாடு அரசானது ஒரு இரங்கலையோ ஒரு நிவாரணத்தையோ வழங்கவில்லை என்பதை வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ். சிவபிரகாசம், திருவண்ணாமலை. பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒருவர் இறப்புக்கு பிறகாக கூட தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்று மனவேதனையுடன் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 12வது நாளாக போராடக்கூடிய இவர்கள் வழக்கம் போல் கைது செய்வதற்கு காவல்துறையினரும் தொடர்ச்சியாக தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்துகளில் அவர்களை காவல்துறையினர் ஏற்றுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேருந்துகளில் ஏற்றுவதற்கான முயற்சி என்பதையும் எடுத்து வருவதை காட்சியின் வாயிலாக நம்மால் பார்க்க முடியும். அமைதியான முறையில் எங்களது போராட்டம் தொடர்ச்சியாக அரசுக்கு செவி கொடுக்கக்கூடிய வகையில் நடத்தினாலும் எங்களை கைது செய்து அராஜக போக்கில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாகவும், அதே போல காலையில் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது கைது செய்யப்படுபவர்கள் மாலையில் எங்களை விடுவிக்கும் போது எந்த ஒரு மரியாதையின்மையும் கொடுப்பதில்லை உள்ளிட்ட கோரிக்கை என்பதையும் எடுத்து வருகின்றனர். தற்போது காலை சரியாக 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டத்தின் வாயிலாக 1 மணி நேரம் 15 நிமிடம் மட்டுமே போராடுவதற்கு அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டு தற்போது அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சி என்பதை தொடர்ச்சியாக காண முடியும்.
12,500 ரூபாய் என்பது ஒரு சம்பளத்தை வைத்துக்கொண்டு இந்த காலகட்டத்தில் எங்களது குடும்பத்தை வழிநடத்த முடியவில்லை என்றும் எங்களது கோரிக்கைக்கு தமிழக அரசு நிச்சயம் செவிசாய்க்க வேண்டும் என்பதை இவர்களது கோரிக்கையாகவும் இருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஊதிய உயர்வு தருவதாக முதல்வர் ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட்டு இயக்கங்களின் சார்பின் நிர்வாகிகளுடன் அந்த பேச்சுவார்த்தை என்பதும் நடத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட எங்களுக்கான அந்த பணி நிரந்தரம் என்பது நிச்சயம் கிடைக்கும் வரை போராட்டத்தை விட்டு களைய மாட்டோம் என்றும் எத்தனை முறை கைது செய்தாலும் எங்களது போராட்டம் எங்களது கோரிக்கை என்பது நிறைவேறும் வரை நிச்சயமாக நாங்கள் ஒன்றிணைந்துதான் இருப்போம் என்றும் தெரிவித்து இருக்கின்றனர். அந்த வகையில்தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்ற போதும் அவர்கள் அந்த போராட்டத்தில் இருந்து களையாமல் உறுதியாக இருக்கின்றனர். காவல்துறையினரும் இந்த நுங்கம்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களும் தற்போது கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக இவர்களுடைய அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். எங்களுடைய தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் இதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களது வேண்டுகோளாகவும் இருந்து வருகிறது. கடந்த 10 நாட்களாகவே டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக இதே போன்றுதான் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து அவர்களை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே அரசிடம் திறக்கப்பட்டிருந்தாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு இடையே தொடர்ச்சியாக இந்த 12வது நாள் போராட்டம் என்பதும் நிகழ்த்தி இருக்கின்றனர். இருப்பினும் கூட இவர்களது அந்த கோரிக்கை என்பது அரசு செவிசாய்க்காமல் இருப்பதாகவும் எங்களை தற்போது வரையிலுமே ஒரு சுமூகமான அந்த பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். காவல்துறையினர் அவர்களுடைய வாகனத்தில் ஏற்ற முயன்றாலும் போராட்டக்காரர்கள் தங்களது அந்த போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கான தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில் தான் அமர்ந்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நுங்கம்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில், அதாவது ஆரிங்டன் சாலை வலது பக்கம் திரும்பினால் மவுண்ட் ரோடு செல்லக்கூடிய அந்த அண்ணா சாலை செல்லக்கூடிய பகுதி என அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினர் தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டு இருப்பதால் போராட்டக்காரர்கள் திகைக்கக்கூடிய அளவில்தான் இந்த கைது என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்களில் அவர்களை அடைத்து வைக்கப்பட்டாலும் சரியான உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றும் தண்ணீர் கூட வழங்குவதில் தாமதம் காட்டுகிறார்கள் என்றும் தொடர்ச்சியாக வேதனை என்பதையும் தெரிவித்து இருக்கின்றனர். காலை முதலிருந்தே கோஷங்கள் போடாம அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்கள உங்களை என்ன சொல்லி சார், இவ்வளவு தொல்லை யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கல, அமைதியான முறையில இருக்கான். அதை பேரிகார்டை விட்டு வெளியே கூட வரல. இவங்களுக்கு எந்த தொல்லையும் எப்ப பார்த்தாலும் கரெக்டா அந்த டைம் ஏறுங்கன்னு எங்கன்னா போய் அடைக்கனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்னும் கிடைக்க போறல. பேச்சுவார்த்தைக்கு போனவங்க எந்த பதிலுமே சொல்லலையே. யாருனாலும் எந்த பிரச்சனை பண்ணமா, பிரச்சனை பண்ணா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. இல்ல ரோட விட்டு அதிக தூரம் போயிருக்காண்டு எதுனா நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எந்த தொல்லையும் கொடுக்கலையே. 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இப்போ அதான் தொடர்ந்து இப்போ பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் அதுல நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கைது பண்ணிருக்கனாலதான் சார் இங்க உட்காந்தோம். ஏற்கனவே எத்தனை வாட்டி டெய்லி தான் இதே தான். ஏற்றிட்டு போக எங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சு வைக்க, அங்கே போனால் ஒரு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா சமுதாய கூடத்தில் போயிட்டு பாத்ரூம் முதற்கொண்டு லாக் பண்ணிடுறாங்க, கரண்டை கட் பண்ணிடுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இங்கே எங்களை ஏற்றவே செய்கிறாங்க. நிச்சயமாக நான் முன்பு சொல்லியது போலவே இந்த பகுதியில் கூடியிருப்பவர்கள் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த கைது நடவடிக்கை என்பதும் நடத்தப்பட்டிருக்கிறது. சமுதாய நலக்கூடங்களுக்கு அழைத்து சென்றாலும் இது போன்று அவர்கள் நியாயமான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்தாலும் கூட தொடர்ச்சியாக இருக்கின்றனர். தற்போது வாக்குவாதத்தில் காவல்துறையினரிடம் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நம்முடைய போராட்டக்காரர்களும் இருக்கின்றனர். என்ன சொல்லி கைது நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க சார்? நாங்க 151 பணியந்திரம் தாங்க சார் கேட்கிறோம். அது தரமாட்டேன்னு சொல்லி ஒரே போராட்டமா இருக்குதுங்க சார். 12 நாளா நாங்க இதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். எங்களோட உணர்வுக்கு மதிப்பே தர மாட்டேங்கிறாங்க தமிழக அரசு. இப்ப பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க, எந்த அளவு நம்பிக்கையா இருக்கு? இப்போ இங்க கைது நடவடிக்கை வந்தாதாங்க சார் தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க சார். வந்தா மட்டும் தான் எங்களுக்கு தெரியும்.
அரசு ஒரு புறம் பேச்சுவார்த்தைக்கு குழுவை அழைக்கப்பட்டும் தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய உங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ரொம்ப கண்டனத்துக்குரியதாங்க சார். எங்களை ஒரு மகளிர் எங்களை ஒரு இப்படி எல்லாம் கூப்பிட்டு இது பண்றது தமிழ் அரசுக்கு ஒரு இழுக்கா தெரியலைங்க சார். எத்தனை பேர் வந்தோன்னு கூட எங்களை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர் வந்திருக்கணும் ஒரு கணக்காவது காட்டணும்ல. 10-12 நாளா நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது கூட விட மாட்டேங்கிறாங்க. நாங்க இப்ப நாமக்கல்ல இருந்து நேற்று கால் 5 மணிக்கு பஸ் ஏறோம். இப்பதான் வந்து இப்படின்னு உட்காடுறோம். அதுக்கு கூட விடாம எத்தனை பேர் வந்திருக்கணும் ஒரு கணக்கு கூட காட்ட விடாம இப்படி பஸ் ஏத்துனா எப்படிங்க சார்? என்ன சார் நாங்க ஏதாவது அராஜகம் பண்றோமா? ஏதாவது போர்க்களம் பண்றோமா? கோஷம் கூட இன்னும் போடலைங்க சார். நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோம்னு கூட சொல்ல முடியல. எங்களோட 14 வருஷம் நாங்க பட்ட கஷ்டம்லாம் போதுங்க சார். 2500 ரூபா ஏத்துனா என்ன சார் பிரயோஜனம்? ஒரு உசுறு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து எங்களை ஒரு போராட்டம் கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அப்ப நாங்க எதுக்கு எப்படி என்ன பண்ண முடியும்? எங்களோட வாழ்வாதாரம் என்ன சார் ஆகுறது? ஒன்னா முடியலன்னு சொல்லிருங்க, இல்லையா? உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிருங்க. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க சொன்ன வாக்குறுதி கேட்கணும்னு சொல்லி தான் நாங்க வந்திருக்கோம். 181க்காக மட்டும்தான் நாங்க வரோம். நீங்க எங்கனால முடியலன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க எங்க சார் வர போறோம்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்து கத்தி நாங்களாம் 5 மணி இருந்து டெய்லி ஒரு 10-12 நாளா படுக்க முடியாம, தூங்க முடியாம, சாப்பிட முடியாம எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாய் வந்திருக்கோம் சார். கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஸ்டாலின் சார் ஐயா ஏதாவது பார்த்து பண்ணாருன்னா திமுக அரசினுடைய 181வது வாக்குறுதியான பகுதி நேர ஆசிரியர்களின் அந்த பணி நிரந்தரம் என்பதனை செய்து தர வேண்டும் என்பதே இவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருந்து வருகிறது. பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாலும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை காவல்துறையினர் கைது செய்து தினசரி அவர்களை ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழலுக்கு என்பதுதான் தள்ளப்பட்டிருக்கிறார்களும் எங்களுக்கான இறுதி முடிவு எட்டப்படும் வரையில் இந்த போராட்டம் என்பதை தொடரும் என்பதில் பகுதி நேர ஆசிரியர்கள் உறுதியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கள விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.